ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் மெசேஜும் கவனிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய். இப்போ வந்து கிறிஸ்துமஸை பற்றி 4 விதத்துல பேசினேன்ல. அவர் சொன்னார் உங்கள் செக்ரட்டரி, பிசி செக்ரட்டரி, இந்த மாதிரி 3 பாயிண்ட் அவர் நல்லா பேசுவாருன்னு. அதனால 3 தான் எடுத்துன்னு வந்தேன். சரியா? 1. 2வது, பிரசங்கம் கேட்கிற சபையார 3 வகையா பிரிக்கலாம். 3 வகையா, அது இந்த 3 வகைன்னு. அப்ப நீங்க கவனிங்க, நீங்க இவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்டீங்க. இப்ப நீங்க எந்த வகை நீங்களே தீர்மானிச்சீங்க. முதல் வகை என்ன வகை அப்படின்னா, இந்த பாருங்க. சரியா? இது இந்த காதுல கேட்டாச்சு, இந்த காதுல வந்துச்சு, அவ்வளவுதான். இங்கே விட்டு போயிடு. இங்கே பிரசங்கத்தை கேட்டு இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுடுறது. அவ்வளவு. என்ன பண்ணாங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், இப்படி பார்த்தேன், இப்படி பேசிட்டு சொந்தக்காரெல்லாம் வந்தாங்க, அவ்வளவுதான். பிரசங்கத்தையும் கவனிச்சான், அது கேட்டுன்னு அப்படியே போயிடுச்சு என்று ஒரு காதல கேட்டு மறு காதல விட்டு விடுகிற சபை மக்கள் நீங்கள் அப்படியா? இல்லை. சரி. 2வது, சரி, அடுத்தபடியாக இவர் என்ன பண்றாரு? 2வது பாருங்க, இதுல விட்டா இதுவா இருக்கு, ஆடா இருக்கு, ஒயர் வேண்டாம். இதுல என்ன இருக்குன்னா, இந்த வாய் வழியா வந்துடும். இது ஒயர் ரொம்ப இது கம்பி ரொம்ப திக்கா இருக்கிறதுனால இது வர முடியல. ஏன்னா இன்னைக்காக இப்ப கொண்டு வரதுக்காக நாம பல வருஷத்துக்கு முன்னால செஞ்சு வச்ச இந்த பொம்மைகளை பல கோயில்ல காமிச்சிருக்கேன். இங்கே வந்து இன்னைக்கு கொண்டு வர்றதுக்கு வரும்போது இந்த கம்பி பைஸ் வந்து துருப்பூச்சி போயிடுச்சுட்டு இல்லை, இதுல இருமுனை இவர் போடுறது பார்த்தா அப்படித்தான், ரொம்ப பேர் அப்படித்தான்ங்கிறாங்கன்றது மாதிரி போட்டு காமிக்கிறாரு. என்னன்னா, காதுல கேட்டு வாயில அப்படி பண்ணாருப்பா, அவ்வளவுதான், அதோட போயிடுச்சு. ஆக வெறும் சும்மா வாயில சொல்லிட்டு இப்படி சொன்னாரு. அதை நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? வாயில நீ கேட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போற. ஒரு காதல் கேட்டு வாயளவுல சொல்லிட்டு போற சபையார் யாரு? இந்த 2வது. அதனால இது ப்ளூ ஷர்ட்னா இது ரெட் ஷர்ட், இது 2வது வகை. 3வது நம்ம பார்க்க போறது இதுதான் வரவே இல்லை. ஏன்னா உள்ளத்துல ஏத்துக்கின்னு உள்ளத்துல வச்சு அதை குறித்து யோசித்து சிந்தித்து அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறவரு இது. அதனால கேட்ட வார்த்தை இருதயத்திலே விழுந்து நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல பணம் தரணும்னு உள்ளத்திலேயே இருக்குது. ஆக இங்க ஒரு காதல கேட்டு மறுக்காது, இங்க ஒரு காதல கேட்டு வாயளவுல போச்சு. நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயிடுச்சு. ஆனா இது வந்து கேட்டு உள்ளத்துல பதிஞ்சு இருதயத்துல கிரியை செய்து அது செயல்ல
பின்னால் ஓடி வந்துடுது. நீங்கள் இந்த 3 பொம்மையில் எந்த பொம்மை நீங்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்றீங்க? பச்சை பொம்மைன்னு நாங்கள் இன்னைக்கு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ சொன்னாரு அவங்களுக்காக கேக்கு, டீ, பிறகு என்ன சொல்லிட்டு பூஸ்ட் எல்லாம் இருக்குது. அது 2 மட்டுமா? நாங்கெல்லாம் வேற போடுற ஆளுங்க, எங்களுக்கு அதுவும் கொடுக்க கூடாதா? இல்லைன்னு போறாங்க. உங்களுக்கு தேநீர் ஒழுங்கு செய்யப்பட்டு சொல்லுங்க, பூஸ்ட். அப்போ இன்னொன்னு எங்களுக்கு நாங்கள் மகாசக்தி ஹோட்டல் இருக்குல்ல, மகாசக்தி அதெல்லாம் நீங்க அனுப்பி இப்போ போக முடியாதுல்ல. நியூ இயருக்கு தானே சொன்னாங்க. கேட்டு போயிடலாம். தெரியல. பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 12 o'clock சர்வீஸ் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிற வேலை. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.